ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இது வரைக்கும் எங்க குழந்தைக்கு கவர்மெண்ட் தான் பாக்குறாங்க சார். இது வரைக்கும் நாய்க்கு ஓனர் வந்து சேர்த்தாங்களோ எதுவுமே பண்ணல. எங்க பிள்ளைக்கு நாங்க எதிர்காலம் நாங்க என்ன பண்றது? பிள்ளைக்கு வேகம் பூரா கடிச்சு வச்சுக்குது, ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்குது. அதுக்கு நாங்க அந்நேரம் நாங்க போனாதான் செய்யணும். பார்க்கில் 5000 சம்பளம் வாங்கி நாங்க பிள்ளைக்கு ஆபத்து பண்ண முடியாது. எங்க பிள்ளைக்கு இது கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். அதுக்கு எதுக்குன்னா அது வயசு வரைக்கும், அது 19 வயசு வரைக்கும் அதுக்கு என்னமோ செய்தாதான் ஓனர் நாங்க இது பண்ண முடியும். நாங்களாம் அன்னன்னைக்கு போய் பிழைக்கிறோங்க. எங்களால ஒண்ணு இந்த ஹாஸ்பிட்டல் அடி எடுத்து கூட எங்களால வைக்க முடியாது. சொல்றாங்க சார், நீங்க டிஸ்சார்ஜ் சொல்றாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு குழந்தைய நாளைக்கு ஒரு 2 நாள் ஏதாவது ஆகி போச்சு, தலையில தண்ணி பட்டால எதுவும் பிரச்சனை இல்லைன்றாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு இப்ப இன்ஃபெக்ஷன் உள்ள விட மாட்டாங்க. நேற்று போலீஸ் ஒருத்தவங்க போய் வீடியோ எடுத்து எல்லாம் அனுப்பிச்சாங்க. அதை மட்டும் ஏன் டெலிட் பண்றாங்க? அவங்களே யாரும் உள்ள விடுறாங்க. இது இந்த கவர்மெண்ட் கேட்க மாட்டேங்குது. எல்லாம் பணம் தான் என்ன செய்யறாங்க. அங்க வந்ததுல இருந்து இந்த பணம் தான் பேசுது, வேற எதுவுமே இல்லை. நியாயத்துக்கு பாடுபட நியாயமே இல்லை. அவர் 8ல இருந்து எல்லாம் அவங்கதான் சப்போர்ட் வந்து கேட்கறவங்க தான் சப்போர்ட் பேசுறாங்க. நாய் ஓனர், அவன் பொண்ணு, அவன் பையன் எல்லாம் ஓடினாங்கல்ல குழந்தை கடிக்குள்ள, அவங்க எல்லாம் அங்க வரட்டும். அவங்க தான் அட்மிட் பண்ணாங்க, அவங்க வந்து பேசட்டாங்க. உடல்நிலை பரவாயில்லண்ணா, உடல்நிலை கொஞ்சம் பரவாயில்ல, உடல்நிலை கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப அந்த குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்றேன்றாங்க. வெளியே போய் எதனா ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு பீச்சு இருக்கு என்னதான் இப்ப திருப்பி நாங்க உள்ள வர முடியுமா? 50000 இப்போ 1 லட்சம் பணம் கேட்பாங்க. நாங்க வந்து என்ன எப்படி ட்ரீட்மெண்ட் நாங்க பண்றதுங்க? எங்க கோரிக்கைன்னா அந்த குழந்தைக்கு எதனா ஒண்ணு செய்யணும். அது இப்ப நாளைக்கு வரத்தா ஹாஸ்பிட்டல் செலவு அங்க ஏத்துக்க சொல்லுங்க. அது இப்ப ஒரு வயசு வரைக்கும் எதனா ஒரு பீச்சு இருக்கு, எதனா ஒரு பணம் சொல்லுங்க. இதுக்குதான் நான் கவர்மெண்ட் கொஞ்சம் இது கேட்டுக்கிறேன், உதவி பண்ண சொல்லுங்க. இப்படியே அவங்க அனுப்பிச்சு விட்டா நாங்க ஒன்னும் பண்ண முடியாது. அன்றாடி கூலிகள் தான் செய்யறோம். டிஸ்சார்ஜ் பண்ண போறோம் சொல்லிங்கிறாங்க. இது நேத்துல இருந்தே சொல்லி வேணும் வாக்குவாதம் நடந்துங்குது. நாங்க டிஸ்சார்ஜ் ஆக மாட்டோம். இது நாய் ஓனர் வரணுங்க, அட்மிட் பண்ணுது. அவங்க தான் செலவு பாத்துக்கிறாங்க சார். செலவு ஃபுல்லா இப்ப மாநகராட்சி தான் பாத்துக்கிறாங்க. இவங்க நாய்க்காரன் எதுவுமே பண்ணல. எல்லாரும் பணம் கொடுத்துருவாங்க. 2 நாள் ஜாமீன்ல போனா எந்த கவர்மெண்ட் அவங்க ஜெயில போட்டு கேஸ் இது உள்ள வச்சுது. யாருமே ஒண்ணும் பண்ணல. 1 லட்ச ரூபா நீங்க எது கட்டணும் சொல்லிக்கிறாங்க. அது நம்ம கண்ணெல்லாம் பாக்கல. இதுக்கு எல்லாம் மாநகராட்சி தான் செஞ்சு நிக்குது. ஃபுல் இது பண்றது ஃபுல்லா அவங்க தான், வேற யாரும் இல்ல. சரியாயிட்டுனா அவங்க சொல்றாங்க சார். இப்ப சரியாயிட்டுன்னு சொல்லிட்டா இப்ப நாளைக்கு இப்போ ஒரு வாரத்துல தண்ணி கிண்ணி படுது, எதனா ஒரு சீவு பிடிச்சிக்கிச்சு, திருப்பி இந்த ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வந்தா உள்ள விடுவாங்களா? 1 லட்சம் இல்லாம 50,000 இல்லாம உள்ள விடுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நாய் உரிமையாளர் மேல நடவடிக்கை எடுக்கணும்? ஆமா எடுக்கணும். இல்லன்னா அந்த இதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு பீச்சர் வரைக்கும் எதனா ஹாஸ்பிட்டல் சரியா வரைக்கும் அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு. அந்த குழந்தை நல்லபடியா என்ன சொல்றாங்க? புகார்ல அவங்க எதுவும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க சார். அவங்க ஜாலியா இன்னும் அந்த நாயை வச்சுன்னு இன்னைக்கு அன்னைக்கு வீடியோல போற கறி சோறு கூட்டுறாங்க ஆம்படியா பொண்டாட்டியும். இன்னும் அந்த நாய் ஏன் அலோடு கொடுக்குறாங்க? அந்த இது கவர்மெண்ட் சொல்லுங்க. அந்த நாய் வருது போது நம்ம பாக்கல சரியா? அங்க ஒரு சிசிடிவி பண்ணுவோம். அவங்க எதா இருந்தாலும் நாங்க காசு கொடுத்துறோம், அதுக்கு நஷ்டீடுன்னு சொல்லிக்கிறாங்க அந்த ஓனர். நாய் கடிச்சா நாங்க நஷ்டீடு நாங்க பாத்துக்கிறோம், கடிச்சா நீ பேசு இப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அந்த பார்க்குல அந்த 2 கோழி கடிச்சது அந்த நாய். சாதாரணமா பணம் எடுத்து கிடையாதுன்னா வாங்கிடுவாங்க எல்லாம் பணம். அவங்களுக்கு பணம் தான் சாதாரணமாயி போச்சு. அன்னைக்கு கோழி கடித்து நாளைக்கு மனுஷனு கடிக்காதுன்னா கறி ஏன் நீ நாய்க்கு போறீங்க சார்? குழந்தை உசுறு போயிட்டு இருந்தா இவங்க அந்த எல்லா அதிகாரி அன்னைக்கு என்ன சொன்னாங்க? நாங்க உங்களுக்கு பொறுப்புன்னு சொன்னாங்க. எந்த அதிகாரி இப்ப வந்து எங்களுக்காக பேசுது? யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஓனர் மட்டும் போயிட்டாங்க, வந்து அன்னைக்கே வெளியே எடுத்து விட்டாங்க. ஒரு போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், ஏட்ட யாருமே எதுவுமே எங்களுக்கு இன்னும் உதவியே பண்ணல. இன்னும் நாய்க்காரக்கு எங்க கிட்ட வந்து எதுவுமே பண்ணல. எதுவுமே எங்களுக்கு உதவி பண்ணணும். என் 18 வயசு வரைக்கும் 19 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்னவோ அது மேல சேஃப்டி பண்ணாதான் நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க பாக்கணும். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.